வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நம்ம மேன்மிகு சட்டமன்றத்துல நம்ம நிதியமைச்சர் தமிழ் மொழி குறித்து, கிறிஸ்துவம் குறித்து பேசினாரு. அதோட பின்னணியை பார்த்தோம்னா, நல்ல ஒரு திமுக எம்எல்ஏ ஒருத்தர் உங்களோட ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியா இருந்தது. அந்த பட்ஜெட் படிச்சதுல இருந்தது. தமிழ் சில சொற்றொடர்களின் இலக்கண பிழையா இருக்கு. வருங்காலத்தில் நீங்க பட்ஜெட் படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் திரும்பவும் கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ணுங்க, பேசுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு நம்ம நிதியமைச்சர், எனக்கு ஒரு மொழியை கிறித்துவம் கற்றுக் கொடுத்துள்ளது. அது அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படித்தாலும் தெரியாது. நான் பைபிள் படித்துள்ளேன். பிறப்பால் நான் ஒரு கிறிஸ்துவன். சரி, இயேசுநாதர் கூட இப்படி சொல்லியிருக்க மாட்டார். இன்னொன்னு, என்னுடைய யூனிக் இதுதான், இப்படித்தான் பேச முடியும். ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்காக நான் மாத்திக்கொள்ள முடியாது. இப்படித்தான் பேசுவேன். கேலி பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கொஞ்சம் வேகமா கீழே டவுன் பண்ணிட்டு போனாரு. அதுக்கப்புறம் அதுக்கு குறித்தான கருத்து எதிர்கருத்துலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொல்றேன், பைபிள் சரி, பைபிள் 139 பைபிள் இருக்கு. நீங்க எதை படிச்சீங்க? மக்கபேர் 1, மக்கபேர் 2, இல்ல நான் பேசிக்கலா இன்னொன்னு கேட்கிறேன். நீங்க பைபிளை அரசியலா படிச்சீங்களா, ஆன்மீகமா படிச்சீங்களா? ஆன்மீகமா படிச்சா கதை சொல்லி ஏமாத்தலாம். அதை அரசியலா படிச்சிருந்தீங்கன்னா அது அடக்கப்பட்ட அடிமை மக்களை மீட்கவே இயேசு வந்தார் என்ற உண்மையை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதோடு மட்டும் இல்லாம கிறிஸ்துவத்தின் உள்ளீடு தேசிய இன விடுதலை இறையியல் தான். ஏதோ இயேசு ஏதோ கண்ண முடியும்னு ஜெபிங்க, உங்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன், இல்ல நான் உன்னோட பாவங்களை கழுவுறேன் அப்படிலாம் இயேசு அவர்கள் இயேசுநாதர் பிரச்சாரம் பண்ணல. அது ஒரு விடுதலை அரசியல். இனத்திற்கு எதிராக இருந்தா, குழந்தையா இருந்தாலும் கல்லில் மோதி அடி அப்படின்னு இயேசுநாதர் பிரசங்கத்துல இருக்கு. அப்போ ஒரு குழந்தையா அந்த இனத்துக்கு எதிராக இருந்தா கூட அதை கல்ல மோதி அத கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அவர் சொல்றாங்க இல்லையா, படைகளின் ஆண்டவரே உனக்காக யுத்தம் பண்ணுவேன், அதாவது மறுத்து திரும்பி நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு தான் அந்த கடைசி வசனங்கள்லாம் சொல்லுது. அது இதெல்லாம் எதுவுமே புரியாம நீங்க எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம திஸ் இஸ் மை யூனிக், என்னோட யூனிக் இது. முதல்ல யூனிக்னா என்னது? தனித்துவமானது, இல்ல பிரைவேட்டு, இல்ல டிஃபரன்ஷியலா இருந்தது, இல்ல பர்டிகுலரா, இல்ல விந்தையான. இப்போ யூனிக் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தூய தமிழ்ல பேசுவாங்க. பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குது அப்படின்னு கூட சொல்லாது. பேருந்து எங்க பேருந்து நிறுத்தம் எங்க இருக்குன்னுவாங்க. பெட்ரோல் போடணும் வண்டிக்குன்னா கூட எரியெண்ணெய் ஊற்றணும்னுவாங்க. பஸ் ஃபேர் வேணும்னா கூட பயண கட்டணம் கிடைக்குமா அப்படி கேட்பாங்க. அதில் அவங்கள நம்ம எப்பா அவரு தனித்தமிழ தனித்துவமா பேசுறவர் அப்படின்னு நாம பேசுவாங்க. இப்போ நீங்க நான் ஒரு பிறப்பால் கிறித்துவன் அப்படின்னு பெருமைப்பட சொல்றீங்க. நீங்க அப்ப அரசியல் அமைப்பு சட்டப்படி பொறுப்பேற்றுக்கிற போது நான் மதம் பார்க்க மாட்டேன், சாதி பார்க்க மாட்டேன், அதை பார்க்க மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், சட்டத்தின் பார்வையில் தான் நான் இயங்குவேன்னு நீங்க சொல்றீங்க. சரி, மதம்ன்றது அது அம்பேத்கரே சொல்றாரு, தனிப்பட்ட மத விவகாரத்தில் தலையிட முடியாதுன்னு சொல்றாரு. ஆனால் நீங்க ஏதோ கிறித்துவம் மேன்மையானது போலவும் மற்றதெல்லாம் அது இல்லைன்ற மாதிரியும் சொல்றீங்க. நீங்க எங்க பைபிள் வரத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் இங்க திருக்குறளை எழுதியிருக்காரு. உலக பொதுமுறை என்று அறியப்படுகிறது. அன்புக்கு அதிகாரம் இருக்கு. எல்லா வாழ்க்கையில என்னென்ன மனித வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ ஒன்று விடாம கிறித்துவம் சொல்றீங்க. ஏன் உங்க தலைவர்ல சொல்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அது எதுல இருக்கு? அப்போ அது வேற.
நீங்க இப்போ பொதுவாகவே இங்க தமிழகத்துல வந்துங்க இந்த கிறிஸ்துவர்கள் அப்படின்னால உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்பெல்லாம் சொல்லுவாங்க கிறிஸ்துவத்துக்கு மாறினவங்கள பல்கருக்கு மாறிட்டான், இவெல்லாம் பல்கருக்கு மாறின கிறிஸ்டின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவதூறா பேசுற மாதிரி இருந்தா கூட நடைமுறையில அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா சிலப்போ பால் பவுடர் கிறிஸ்டின்னு, அரிசி முட்டை கிறிஸ்டின்னு, கோதுமை கிறிஸ்டின்னு இப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க இதை விமர்சிக்கிறவர்கள், கொச்சைப்படுத்தணும். இதுல ஒரு சில உண்மையும் இருக்கு. ஏன்னா 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகள்ல இங்க வந்து கடுமையான பஞ்சம், வறுமை இங்க இருந்தது. இந்தியாவில் பல பகுதிகளில், தமிழ்நாட்டிலும் இருந்தது. அப்போ வந்து இந்த ஃபாரின் மிஷினரிலாம் என்ன பண்ணாங்கன்னா உணவு, பால் பவுடரு, அரிசி, துணி இந்த மாதிரி மக்களுக்கான அடிப்படை தேவைகளை வந்து கொஞ்சம் போல ஃபீட் பண்ணாங்க. அப்போ அடிப்படை தேவைகளை வாங்கியவர்கள் மதம் மாறினாங்க அப்படின்னு இங்க ஒரு கதையை சொல்றாங்க. பட் அது வந்து ஆத்தன்டிக்கா நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் வந்து சும்மா பல்கருக்காக, பால் பவுடருக்காக, கோதுமைக்காக, உணவுக்காக, மருத்துவத்துக்காக வந்து மதம் மாறினார்கள், தங்களுடைய அடையாளத்தை மாற்றிக்கொண்டார்கள், மறைத்து வேறொரு அடையாளத்துக்குள்ள புகுந்துட்டாங்கன்னா நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க இப்ப நாங்க முன்னாடிலாம் நான் சொல்றது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சிறைக்குள்ள வந்து இந்த பைபிளை பத்தி பேசுவாங்க. ஒரு 3 பேர் வருவாங்க, எல்லா சிறை கைதிகள்லாம் உட்கார வச்சுட்டு நாங்கள் 4வராக வந்திருக்கிறோம் அப்படின்வாங்க. உடனே சிறை கைதிகள்லாம் சிரிச்ச உடனே, ஏன் சிரிக்கிறீர்கள்? எங்களோடு இயேசு வந்திருக்கிறார், இயேசை அழைத்து வந்திருக்கிறோம் அப்படிலாம் பிரச்சாரம் ஒரு காலத்துல சிறைக்குள்ள நடந்தது. இப்போ பல மருத்துவமனைகள்ல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பைபிளை படிங்க, உங்களுக்கு வந்து சுகமளிப்பார் இயேசு அப்படிலாம் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல, யார் யாருக்கெல்லாம் சர்ஜரி நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு முன்னால் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் இயேசு உங்கள் கூட இருப்பார், நீங்கள் பைபிளை கூட வச்சிங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, இயேசு உங்களை கைவிட மாட்டார் அப்படின்னு கொஞ்சம் பரிவாக பேசின உடனே, ஏன்னா இப்போ சொந்தக்காரனே என்ன பண்ணுவான், அட இந்த கேள்வி ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு என்னையா இது எல்லாவனும் சொந்தக்காரெல்லாம் வந்துட்டான், நம்ம போய் பார்க்கலாம், ஓ அவன் வந்து நமக்கு ஆவாதவனா இருக்கிறானோ அப்படின்னு நினைப்பு வந்துன்றதுக்காக ஆஸ்பத்திரிக்கு வரிசையாக வர மக்களையும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கிற போது யாரோ ஒருத்தர் ஒரு அங்கேயை போட்டுன்னு வந்து, இல்லை பைபிளை கையில் வச்சுன்னு வந்து அப்படியே பரிவா தடவி உங்களுக்கு எல்லாம் சுகமாயிடும் அப்படி இப்படின்னு நம்ம நடந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு சில கிறிஸ்துவ மீட்டிங்கில் வந்து அதாவது கண் இல்லாத வந்து பார்வை அடைஞ்ச மாதிரியும், அப்புறம் முடவர்கள் நடந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது இன்னமும் நடக்குது. இப்போ கூட அண்மையில் மகாராஷ்டிராவில் அது குறித்த ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க. என்னையா அது, அவன் ஆஸ்பத்திரி அது இது கட்டி வச்சுருக்கிறான், நீ பாட்டு வந்து ஏதோ நொண்டியை நடக்க வைக்கிறேன், முடவத்தை நடக்க வைக்கிறன்ற, கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து கண்ணை கொடுக்குறன்ற, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான சீட்டிங் மாதிரியான வேலைன்னு போட்டாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா ஒரு மனிதன் அவன் நம்பிக்கை இருக்குல்ல, என்னை நிச்சயம் இயேசு காப்பாற்றுவார் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே அவன் உருகி அந்த நம்பிக்கையின் ஊடால அவன் இருந்தான்னா அவனுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இப்போ இந்த கூட்டு பிரார்த்தனை எல்லாம் சொல்றாங்கல்ல, நீங்க கிறிஸ்துவம் இல்லை, நீங்க ஒரு முருகனையோ ஒரு சிவனையோ நீங்க வந்து மனதார உருகி, சிவன் நிச்சயம் என்னை காப்பாற்றுவார், இங்க வழி இருக்கா, சிவன் வந்து இதை சரி செய்வார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த விபஸ்னா தியானம்னு ஒன்று இருக்கு. ஒரு 10 நாள் வந்து அந்த தியானத்தில் இருக்கணும். ஒரு ரூம்ல 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் பேசிக்கூடாது. அதே மாதிரி அங்கே நம்ம அந்த தியான அரங்கில் அது வந்து புத்தர் கண்டுபிடிச்சது, அங்கே ஒரு 50-100 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் பேசிக்கூடாது. அப்போது அந்த விபஸ்னாவில் அந்த டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதாவது அவங்க பேசுவாங்க. அதை கேட்கிற போது அதை அப்படியே பேசிக்கினே வந்து, உங்கள் உள்ளுறுப்புக்குள்ளே நீங்கள் போங்க, உங்கள் இதயத்தை பாருங்கள் அப்படின்னா, இப்போ நமக்கு இதயம்னா இதோட ஃபிகர் நமக்கு தெரியும் இல்லையா, இதயம் இப்படிதான் இருக்கும், டிவியில் பார்த்துருவோம், புத்தகத்தில் பார்த்துருக்கோம்ல. அந்த கண்ணை மூடிக்கொண்டு உங்கள் கவனத்தை அங்கே குவியுங்கள் அப்படின்னா, அந்த இதயத்தை நம்ம கண்ணை மூடிருப்போம், ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த இதயம் துடிக்கிற மாதிரியும் அந்த நரம்புகள் ஓடுற மாதிரியும் அப்படி இருக்கும். அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல வலி இருக்கு, இப்போ மூட்டுக்கல்ல வலி அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ரைட் சைட் மூட்டில் வலின்னா, நீங்கள் வந்து உங்கள் கவனத்தை அந்த இடத்திலே குவியுங்கள், ஒரு தியானம் பண்ணுங்க, குவியுங்க, உங்கள் அந்த சிந்தனையை அங்கே வந்து ஒருங்கிணைப்பு பண்ணுங்கன்னா
அங்கே வந்து ஒரு ரிலீஃப் வந்த மாதிரி நாம உணர்றதை நான் கூட ப்ராக்டிக்கலாக நான் அந்த தியானத்துக்கு போனோன்ற முறையில் அப்படி சொல்கிறேன். அப்புறம் வந்து நம்ம வெளியில் 10 நாள் கழிச்சு வெளியில் வந்தோம்னா நமக்கு சரியாக பேசவே வராது. பேச வராதுன்னா ரொம்ப நிசப்தமாக அமைதியாக இருப்போம். அப்போது அந்த சூழல்கள் அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுது. ஆனால் இந்த மதமாற்றம் விஷயத்தில் இந்த பல்கர் கில்கர் அதை தாண்டி நீங்கள் ஒரு மனிதன் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறான். ஒருத்தன் தொடமாட்டான். நீ படிக்க வராதன்றான். ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தது. நீ படிக்க வராதன்றான். எவனோ ஒருத்தன் வந்து வா வா படிக்க வா அப்படின்னு என் கையை பிடிச்சி கூப்பிடுறான். வா நான் சரிசமமாக நடத்துறேன். அதில் வந்து மதமாற்றம் பின்னணியில் இருந்தாலும் ஒருத்தன் என்ன மனுஷனா மதிச்சு வாப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல வந்து பல பேர் வந்து மதம் மாறிடலாம். யாரும் போய் நீங்க வாங்க ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, நான் இயேசை காட்டுறேன், நான் இயேசை பார்த்துட்டேன்பா அப்படி வேணா மதம் மாறி போறான். ஒரு ரிலீஃப் தானே. அப்படிதான் இங்க வந்து மதமாற்றங்கள் நடந்திருக்குது. நீங்க இப்ப மரியவல்சன் சொல்றேன் நான் பார்ன் கிறிஸ்டியன்னு. எத்தனை ஜெனரேஷன் முன்னாடி நீங்க பார்ன் கிறிஸ்டியனு? நீங்க என்ன எகிப்துல இருந்து வந்தீங்களா? இல்லையே. இல்ல இஸ்ரேல் நாட்டுல இருந்து வந்தீங்களா? அப்படி இல்லையே. அப்போ இது வந்து ஒரு நம்பிக்கையில அது எல்லாம் போகுது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க வீட்டுல நான் ஒரு நாள் எங்க ஊருக்கு போனா எங்க அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு A4 ஷீட் மாதிரி சைஸுக்கு ஒரு பிளம் கேக்கு வச்சிருக்காங்க. இப்போ வாங்கி போனா இப்போ நான் போனோம் இல்லை யாரா தங்கச்சிங்க யாராவது வாங்கி போனோம் இல்லையா? நான் கேட்டேன், அம்மா என்னம்மா இது பிளம் கேக்கு இந்த சைஸ்ல இருக்குது, இவ்வளோ பெருசா இருக்குது அப்படின்னு கேட்டா எங்க அம்மா சொல்லுது, இல்லப்பா யாரோ வந்தாங்க இதை கொடுத்தாங்க. என்னம்மா வெறும் கேக் அம்மா கொடுத்தாங்கன்னு? இல்லைப்பா அந்த கேக்கு அது கூட வந்து அந்த பாக்ஸ்ல ஒரு பைபிள் இருந்தது, அது அந்த பைபிள் தாங்க வச்சுக்கிறேன், கேக்கு வைக்க வச்சுக்கிறேன். அப்போ இப்ப புரியுதா? இந்த மாதிரியும் சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் நம்ம வந்து இந்த கிறிஸ்டியானிட்டி வந்து இங்க உண்மையா வந்ததா இல்லை இந்த மாதிரியான கவர் பண்ணி வந்ததா என்பதை தாண்டி எனக்கு வந்து கிறிஸ்து வந்து அன்பு மொழியை கற்றுக் கொடுத்தது, அமைதியை கற்றுக் கொடுத்தது, இரக்கத்தின் மொழியை கற்றுக் கொடுத்தது அப்படின்னா கிறிஸ்டியானிட்டியில் இல்லாதவங்களுக்கிட்ட இது இல்லவே இல்லையா? அப்போ நீங்கள் சொல்றீங்களா தமிழில் படித்தோம், தமிழ் எவ்வளோ படித்தாலும் இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் யாரை வந்து அசிங்கப்படுத்துறீங்க, யாரை கொச்சப்படுத்துறீங்க? உங்களுக்கு வந்து உண்மையிலே இது தெரியுதா? இப்போ நீங்கள் ஃபேராக என்ன சொல்லியிருக்கணும், ஆமாங்க நான் வந்து பார்ன் வித் சில்வர் நான் பிறக்கும்போதே வசதியாக படித்து பிறந்தேன், நான் வந்து ஆங்கில வழி கல்வி தான் படித்தேன், கான்வெண்ட்டில் தான் படித்தேன், ஹாஸ்டலில் தான் படித்தேன், எனக்கு நான் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் தமிழில் பேசக்கூடாதும்பாங்க, நான் எல்லாம் இங்கிலீஷில் தான் ஃப்ளூவெண்ட்டாக பேசுவேன், அதால் எனக்கு வந்து ஆங்கிலம் வந்து ஃப்ளூவெண்ட்டாக வரும். தமிழில் வந்து நான் அப்புறம் பள்ளி படிப்பு கல்லூரியெலாம் முடித்த பிறகு தான் நான் வந்து தமிழ்லேயே இங்கே வந்து லோக்கலில் பேச ஆரம்பித்தேன். அதனால் எனக்கு வந்து தமிழில் கொஞ்சம் அப்படி இருக்குங்க, நான் விரைவில் சீர் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறது தானே இதில் வந்து ஒரு சரியான பதிலாக இருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ இன்றைக்கி பாருங்கள், இந்த பதிலை வந்து நம்ம ஆதவ் ரெட்டியார் சொல்கிறாரு, அவர் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாருப்பா, அவர் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் அப்படி பண்ண பின்ன அப்படி இருக்கும், அப்புறம் தான் சரியா ஒன்று அவர் சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு ஆகிப்போச்சு இல்லையா? நீங்கள் வந்துங்க நீங்கள் அப்போ கிறிஸ்தவத்தையும் சரியாக உள்வாங்கல, தமிழகத்தில் இருக்கிற அந்த வாழ்க்கை சூழலையும் உள்வாங்கலன்னு தான் நாம் இதில் அர்த்தம் எடுக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பட்ட பொழுது இந்த மாதிரி வந்து ஒரு விடிவெள்ளி பிறந்திருக்கா, ஒரு விடுதலை வீரன் பிறந்திருக்கான்ற செய்தி கேட்டு அந்த நாட்டின் மன்னன் வந்து அன்றைக்கு பிறந்த எல்லா குழந்தைகளையும் பிடிச்சி வெட்டி கொன்னதா ஒரு பைபிளில் சொல்கிறாங்க, வரலாறு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போது அதில் தப்பித்து மறைந்து அப்புறம் வளர்ந்து அந்த அடிமைப்பட்ட மக்களை மீட்க தான் இயேசுநாதர் வரார். இயேசுங்கிறது மீட்பர் தானே. யூத இன மக்களை வந்து எகிப்திலிருந்து மீட்டு இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை வந்து கொடுக்குறார். இதில் நீங்கள் ஒரு பைபிளில் ஒன்று இருக்கும், அதாவது இயேசுவின் பிரச்சாரங்களை கொள்கைகளை வந்து ரோமர் ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்ணுவார். அவரை வந்து இவன் வந்து எதிர் முகாமில் இருக்கிறவனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து அவனை வந்து இந்த சிங்கத்தின் கூண்டில் அடைச்சிடுவாங்க. அடைச்சிட்டு ஒரு காவலாளியை போட்டிருப்பாங்க. அந்த ரோமர் என்ன பண்ணுவார், அவர் இயேசுகிட்ட ஜெபம் பண்ணுவார், இந்த மாதிரி வேண்டுதல் வைப்பார், நான் உன்னை நம்பி தானே நான் வந்து பிரச்சாரம் பண்ணேன், நீ இருக்கிறது உண்மைன்னா என்னை வந்து காப்பாற்றணும், நான் வந்து உன்னுடைய சித்தாந்தத்தை அந்த கருத்தியலை நான் முழுமையாக நம்பணும்னாச்சே அப்படின்னு அவர் வந்து ப்ரேயர் பண்ணும்போது அவன் வந்து அந்த காவலாளி இதை கேட்டுறான். இவன் வந்து இவனை அது இயேசுநாதர் டீமாக இருப்பான்னு பார்த்தா
இவன் நம்ம மொழியிலேயே பேசுறானே, அப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவன் போய் காவலாளி போய் அங்க இருக்கிற அடுத்த அதிகாரிகள் கிட்ட சொல்லும்போது, இது நம்ம ஆள் மாதிரி பேசுறானா, அப்ப நம்ம இனத்துக்காரனா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை, அந்த ரோமரை விடுவித்தார்கள் அப்படின்னு நீங்க பைபிள்ல படிச்சிருப்பீங்க. அப்போ அதாவது சொந்த இனத்துக்காரன்னா சரி அவன் தப்பு பண்ணா கூட சரி கொஞ்சம் மன்னிக்கலாம் என்கிற எண்ணத்தை அந்த பைபிள்ல நீங்க காணலாம். அப்போ இப்படி எல்லாம் இருக்கும்போது நீங்க ரொம்ப ஓவரா பில்டப் கொடுத்து இன்னைக்கு அது மீதான ஒரு விமர்சனத்தை, ஒரு எதிர் விமர்சனத்தை உண்டு பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த 3 அமைதி, அன்பு, இறக்கத்தெல்லாம் காட்டினா சில பாதிரிமாரெல்லாம் சில விஷயங்களை செஞ்சு மாற்றாங்கல்ல. அப்போ எந்த நேரமும் 24 மணி நேரமும் பைபிள் கையுமா இருக்கிற பாதிரிமார்கள் சில விஷயங்களை செஞ்சு எப்படி அவங்க குற்றவாளிகளா மாறி நிக்கிறாங்க. அதால நல்லது செய்யறவன் பல சமூகத்துல இருப்பான், அதே மாதிரி தீய எண்ணம் கொண்ட சீய செயல் செய்யறவனும் பல மதங்கள்ல, பல குழுக்கள்ல, அப்படி பேச பல குழுக்கள்ல இருப்பான். அதால இது படிப்பதாலேயே ஒருத்தர் உன்னதமா இருப்பான், இது படிக்காதவங்களுக்கு அது தெரியறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிறது அது சரியான வாதம் இல்லை. அதால நீங்க கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரியா பேசுங்க. உங்களுக்கு நான் நம்ம விஜய் அவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, முதல்ல உங்க எம்எல்ஏக்களுக்கு எப்படி சட்டமன்றத்தில் நடந்துக்கணும்னு ட்ரைனிங்லாம் தரீங்கல்ல, முதல்ல உங்க எம்எல்ஏக்களை முதல்ல நல்ல ஒரு தமிழ் வாத்தியாரை போட்டு இவங்களெல்லாம் தமிழை கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுங்க. ஏன்னா ஒரு அம்மா கூட ஏதோ மனமார்ந்த நன்றி இருந்ததுக்கு மன்மத நன்றி அப்படின்னு சொல்லிடுது. ஒரு காலம் எடுத்துதான் அதுல மனமார்ந்த நன்றிக்கும் மன்மத நன்றிக்கும் இருக்கிற வித்தியாசம் சாதாரண. இதுக்கு நாங்க பைபிள் படிக்க தேவையில்லை, திருக்குறள் படிக்க தேவையில்லை, சங்க இலக்கியங்களை படிக்க தேவையில்லை, எல்லாருக்குமே அர்த்தத்துல என்ன அது மனமார்ந்த நன்றிக்கு மன்மத நன்றி இருந்து, மன்மத நன்றினா என்னன்னா அதுக்கு அர்த்தம் புரியுதா அப்படின்ற மாதிரி எளிய மக்கள் கூட பேசுவாங்க. அதால நம்ம என்ன சொல்றோம், நீங்க ஏதோ ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது எந்த அளவு போய் நிற்கும்னு தெரியல. நீங்க முதல்ல உங்க இந்த மாதிரியான நபர்களுக்கு, உங்க கட்சியில் இருக்கிற இந்த மாதிரி எம்எல்ஏ, அமைச்சராக இருக்கிற பலருக்கு, எம்எல்ஏகளுக்கு முதல்ல தமிழ்ல கொஞ்சம் பயிர்ப்பு கொடுங்க. அது கொஞ்சம் ரகசியமாக கொடுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கு தமிழ்ல பயிற்சி தரோம்னா அது உலக அளவில் ரொம்ப கேவலமா போயிடும், அசிங்கமா போயிடும். அதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் ரகசியமா இதை கொடுங்க. இப்போ இந்த புஷியானது கூட என்னவோ பேசுறாருன்னு வச்சுங்களேன், சரி அது ஏதோ அவர் ஏதோ வாய்க்கு வந்ததை பேசுறாருப்பா அப்படின்னு நம்ம கூட எடுத்துக்கலாம். ஆனா மரியவில்சன் அவர்கள் பேசியது என்னவோ பெரிய சித்தாந்தத்தை அவர்கள் உங்கையாது போலும், அந்த சித்தாந்தத்தில் நான் பாண்டித்யம் பெற்றவர் போலும் பேசுறது அது பொது வழியில ஒரு மாதிரியா இருக்குது. எனவே திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்துனா கொஞ்சம் தமிழ்ல நம்ம ஆளுங்களுக்கு, உங்க ஆளுங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.